எங்களுடைய அமைச்சை பொறுத்த வரைக்கும் இந்த 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 குடும்பங்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய துன்பங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் மேலதிகமாக அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த இதில் கலந்து கொண்டோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த பிரதேசத்தில் இருந்து 4 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அது என்ன நடந்தது என்று இதுவரைக்கும் தெரியாது. அதனால் அது சம்பந்தமாக இதுவரைக்கும் உறுதியான முடிவினை அறிவிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இருந்த போதிலும் கூட கடந்த ஒரு வாரங்களாக என்னால் இந்த நிகழ்வுகளுக்கு அல்லது இவர்களுடைய துன்பங்களோடு என்னால் நேரடியாக பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதற்கான காரணம் நான் வெளிநாடு சென்றிருந்ததன் காரணமாக நேற்று இரவு தான் நான் வெளிநாட்டிலிருந்து வந்த உடனே திரும்பி நேரடியாக ஏர்போர்ட்டிலிருந்து இங்கே தான் வந்து தந்தேன். காரணம் தான் வேறு இந்த 4 குடும்பங்களை பார்க்க வேண்டிய ஒரு கடற்பாடு எனக்கு இருக்கின்றது. யார் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும் கூட நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. நாங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கம். அப்போ அதனால் மக்களுடைய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனைகளில் பங்கு கொள்வது, அதாவது அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதா என்பதை விட முதலில் அந்த பிரச்சனைகளோடு பங்கு கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சம்பவங்களுக்கு உள்ளாகி இன்று காணாமல் போய் இருக்கின்ற அந்த குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அதே போன்று அடுத்த கட்டமாக அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி, அவர்களுக்கின்ற தேவைகள் என்ன, அவைகளுக்கு இன்றைக்கு படகுகள் இல்லாமல் போயிருக்கின்றது. அப்போ அந்த படகுகளுக்கு பதிலாக ஒரு புதிய படகுகளை பெற்றுக் கொடுப்பது இல்லையா என்று சம்பந்தமாக ஆராய்வதற்கு, அதே போன்று ஒரு சிலர் படகுகளை வங்கி கடன் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள். அப்போ அந்த வங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருக்குமாக இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்கும், அது மாத்திரமல்ல அவர்களுடைய ஒரு சில குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், படிக்கின்றார்கள். அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நிவாரணங்கள் உதவிகள் பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்கும், அதே போன்று இந்த முனை பிரதேசத்திலும் அதே போன்று கட்கோவளத்திலும் இருக்கின்ற மீனவர் சங்கங்களோடு மீனவர் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்ல முனை பிரதேசத்தில் இருக்கின்ற சங்கங்கள் நாளை மறுநாள் கூடி இது சம்பந்தமாக கதைப்பதற்கும் அவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஏதாவது ஒரு உதவியை செய்வதற்கும் கூட தீர்மானித்திருக்கின்றார்கள். அதற்கு உண்மையிலே எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அதனால் செய்யக்கூடிய உதவிகளை முடியுமான மட்டும் உயர்ந்தபட்ச உதவிகளாக செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல இந்த கடற்தொழிலாளர்கள் என்பது வேறு யாருமல்ல, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள். அதனால் அந்த உறவினர்களை கைவிட வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அமைச்சை பொறுத்த வரைக்கும் இந்த 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 குடும்பங்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய துன்பங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் மேலதிகமாக அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த இதில் கலந்து கொண்டோம். அதற்கு நிச்சயமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், எங்களுடைய சங்க தலைவர்கள், அதே போன்று இங்கே இருக்கின்ற ஏனைய சங்க தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்போது தற்போது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று நிகழ்கிறது. அதாவது காணாமல் போன படகுகளிலே தகுந்த பாதுகாப்பு அங்கிகள், அதாவது ஜக்கெட் என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு அங்கிகள் இல்லாதபடியால் தான் இவ்வளவுத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும், தற்போது இனியாவது நீங்கள் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலே முழுமையான கடல் தொழில் சங்கங்களையும் சமாசங்களையும் கூப்பிட்டு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பீர்களா? நிச்சயமாக. அதாவது இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்ற ஒரு விடயம்தான். அதாவது கடலில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய
கவசங்களை நாங்கள் சரியான முறையில் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற கூடுதலான கடற்தொழில் அங்கே மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கூட உண்மையிலேயே தாங்களுடைய அந்த பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்கின்றார்களா என்ற கேள்விக்குறி இருக்கும். அப்போ அதன் காரணமாக எங்களுடைய இவ்வாறான இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான முக்கியமான காரணமாக இருப்பது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான பாதுகாப்பு அங்கிகளை அணியாததன் காரணமாக. அதனால் நீங்கள் சொல்வது போன்ற உண்மை. அதனால் இது சம்பந்தமாக உண்மையிலே கடல் தொழிலாளர்களோடும் அதே போன்று அங்கே இருக்கின்ற சமாசங்களோடும் அது மாத்திரமல்ல இது ஒரு சட்டமாக இயற்ற முடியுமாக இருந்தாலும் கூட, அதை அணியாதவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை வழங்க முடியுமாக இருந்தாலும் கூட, அது ஒரு சட்ட ரீதியாகவே உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தாலும் கூட நல்லது. அது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக, அதாவது இதுவரைக்கும் இருக்கின்ற சட்டங்கள் இருக்கின்றது, அந்த சட்டங்களை சரிவர நடைமுறைப்படுத்தி எங்களுடைய மீனவர்களை பாதுகாத்துக் கொள்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம் என்று உறுதி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.